குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு பாடம் 20 பயணம் பார்க்கலாமா? சரி, இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து நம்ம காலை கடன் தொடங்குவோமா, அதிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் உள்ள சுய சுத்தம் அப்புறம் சுகாதாரம், இதை பற்றி உள்ள பாடம் இது. அதை நம்ம பார்க்க போகிறோம். சரியாம்மா? சரி, இதில் முக்கியமான விஷயங்கள் எதுலான்னா, காலை மாலை இருமுறை என்ன செய்யணும், நம்ம பல் தேய்க்கணும், ப்ரஷ் பண்ணணும். சரியாம்மா? அப்புறம் கழிப்பறை போயிட்டு வந்தப்புறம் என்ன செய்யணும், சோப்பு கொண்டு கைகளை கழுவ வேண்டும். அப்புறம் என்ன செய்யணும், தினமும் குளிக்கணும். துவைத்த சுத்தமான ஆடைகளை என்ன செய்யணும், நம்ம அணியணும். அப்புறம் சாப்பிடும் முன் கைகளை சோப்பு கொண்டு என்ன செய்யணும், கழுவணும். அப்புறம் நம்ம வெளியில் எங்கே போனாலும் என்ன செய்யணும், காலணின்னா என்னது, செப்பல் போட்டுட்டு தான் வெளியில் போகணும். அப்புறம் நம்முடைய சுற்றுப்புறத்தையும் நம்ம என்ன செய்யணும், சுகாதாரமாக வச்சுக்கணும். அப்புறம் எல்லா சாப்பிட்ற பொருள்லாம் என்ன பண்ணணும், நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும், மூடி வச்சுக்கணும். சரியா? இல்லைனா ஈ கொசு ஏதாவது வரும் சாப்பிடும்போது, அது என்ன செய்யும், அந்த ஈ கொசு உட்கார்ந்த பொருளை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு நோய்கள் வரும். சரியாம்மா? சரி, இதெல்லாம் சுத்தம் சுகாதாரம் பற்றி உள்ள விஷயம். இதில் முக்கியமான ஒரு விஷயமான குளிக்கிற பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் சிட்டி அப்படின்னு ஒரு குட்டி பையன் வர்றான். அவன் குளிக்க போகிறான். அப்போ அவன் பாட்டு பாடிட்டே குளிக்கிறான். என்ன பாட்டு பாடுறான்? குளிக்க போகிறேன், நான் குளிக்க போகிறேன், அழுக்கு போக நல்லா குளிக்க போகிறேன். குளிக்கும் போது நம்ம என்ன செய்யணும், நல்லா அழுக்கு தேய்த்து குளிக்கணும். சரியா? அப்புறம் குமிழி வந்தேன், வண்ண குமிழி வந்தேன், சிட்டியின் கைகளில் குமிழி வந்தேன். குமிழி எதுலேருந்து வரும்? சோப்புலேருந்து வரும். சோப்புலேருந்து ஒரு பபிள்ஸ் வருமா, அதுதான் என்னது தமிழில், அந்த பபிள்ஸ்க்கு குமிழின்னு சொல்கிறாங்க. சரியாம்மா? சரி, இப்போ ஆல்ரெடி நமக்கு இப்போ என்ன, ஒரு நோய் தொற்று காலம் நமக்கு நடந்துட்டுருக்கு, அப்படி தானே? அப்போ நம்ம என்ன செய்யணும், நல்லா அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணணும். சோப் போட்டு என்ன செய்யணும், கைகளை கழுகணும். அப்புறம் அந்த சோப்பு தான் என்ன செய்யுது, இந்த பாட்டு பாடுது. என்ன பாட்டு? குமிழி வந்தேன், வண்ண குமிழி வந்தேன், சிட்டியின் கைகளில் குமிழி வந்தேன். நல்லா பபிள்ஸ், அதாவது குமிழி வர்ற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், நல்லா சோப் போட்டு தேய்த்து குளிக்கணும். இப்போ சிட்டி சோப் போட்டு குளிக்க ஆரம்பிச்சிருக்கிறானா, அந்த பபிள்ஸை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் சிட்டிக்கு. உடனே அந்த குமிழி சொல்லுது, நீ தொட்டா நான் உடஞ்சி போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை சந்தோஷமாக பார்க்குறான். பார்த்துட்டே இருக்கான், அது எப்படி பாட்டு பாடிட்டு வழிகிட்டே போகுதுன்னு பார்க்குறான். ஃபஸ்ட்டு அது நெற்றிக்கு வருது. அப்போ என்ன பாட்டு பாடுது தெரியுமா? நடந்து வந்தேன், நான் நடந்து வந்தேன், சிட்டியின் நெற்றியில் நடந்து வந்தேன். அந்த பாட்டை அவன் ரசித்து பார்த்துட்டே இருக்கான். அது என்ன செய்யுது, அடுத்த இடத்துக்கு சறுக்கிட்டே போகுது. எந்த இடத்துக்கு? சறுக்கி வந்தேன், நான் சறுக்கி வந்தேன், சிட்டியின் மூக்கின் மேல் சறுக்கி வந்தேன். அடுத்து எங்கே சோப்பு போயிருக்கு? மூக்கின் மேல். அங்கே உள்ள அழுக்கெல்லாம் என்ன செய்யுது, அது சுத்தம் பண்ணிகிட்டே வருது. அடுத்து சிட்டி எந்த பாகத்தை சோப்பு போட்டு தேய்க்கிறான் தெரியுமா? காதை சோப்பு போட்டு தேய்க்கிறான். அப்புறம் குமிழி என்ன செய்யுது, காதில் பாட்டு பாடிட்டே இருக்குது. என்ன பாட்டு பாடுது? வளைந்து வந்தேன், நான் வளைந்து வந்தேன், சிட்டியின் காதுகளில் வளைந்து வந்தேன். காதோட வளைவு இருக்கா, அதில் என்ன செய்யுது, பாட்டு பாடிட்டே வருது. அப்புறம் சிட்டி என்ன பண்ணுறான், தன்னுடைய தோள்களை சோப் போட்டு தேய்க்கிறான். அப்போ என்ன பாட்டு பாடுது தெரியுமா? வழுக்கி வந்தேன், நான் வழுக்கி வந்தேன், சிட்டியின் தோள்களில் வழுக்கி வந்தேன். சிட்டி அடுத்தது தன்னுடைய வயிறில் சோப் போட ஆரம்பிக்கிறான். அப்போ வயிறில் என்ன செய்யும், அந்த சோப் குமிழி பாட்டு பாடிட்டே வருது. என்ன பாட்டு பாடுது? உருண்டு வந்தேன், நான் உருண்டு வந்தேன், சிட்டியின் வயிற்றின் மேல் உருண்டு வந்தேன். சோப் போட்டு முடிச்சாச்சா? வயிறு முடிஞ்ச பிறகு கால்களுக்கு ஓடி வருது. கால்கள் என்ன பாகம்? ஓடக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு பாகம். அங்கே என்ன செய்யுது, ஓடி வருது. என்ன பாட்டு பாடும்? ஓடி வந்தேன், நான் ஓடி வந்தேன், சிட்டியின் கால்களில் ஓடி வந்தேன். இப்போ என்ன செய்தான், தலை முதல் கால் வரைக்கும் அவன் என்ன செய்தான், சோப் போட்டு முடிக்கிறான். குமிழி இப்போ என்ன பாட்டு பாடுது? குளிச்சு முடிச்சாச்சு. தன்னுடைய ஒரு பயணமே அது முடிச்சிருக்கு. தலை முதல் கால் வர ஒரு பயணமே போயிட்டு வந்திருக்கு, அப்படி தானே? இப்போ அது என்ன பாட்டு பாடும்? பயணம் வந்தேன், நான் பயணம் வந்தேன், தலை முதல் கால் வரை பயணம் வந்தேன். இந்த பாடத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாம்மா? என்ன வேலை செய்கிறோமோ அதை என்ன செய்யணும், நம்ம நேர்த்தியாக செய்யணும். இதில் சுத்தத்தை பற்றி நம்ம படிக்கிறோம். சுத்தம்ங்கிறது நம்ம எப்படி குளிக்கணும், தலை முதல் கால் வர, அந்த தலை முடியிலேருந்து கால் நகம் வரைக்கும் என்ன செய்யணும், நல்லா சுத்தமாக தேய்த்து குளிக்கணும். அந்த வேலையை நம்ம என்ன செய்யணும், நேர்த்தியாக செய்யணும். ஓகேயாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.